வெறும் 10 நிமிஷத்தில் உங்கள் ஹோல் பாடியும் நல்லா ஒயிட்டாக பிரைட்டாக உங்களுக்கு இருக்கிற அன்வான்ட் ஹேர் எல்லாம் ரிமூவ் ஆகி பார்க்குறதுக்கு ஃபேஸ் வந்து நல்லா பளிச்சுன்னு மாறுறதுக்கு இந்த ஒரு பேக் மட்டும் போதுங்க. இது ரொம்ப இப்போ ட்ரெண்டிங்காக ஒரு டைம் நீங்கள் இதை யூஸ் பண்ணால் அப்புறம் விடவே மாட்டீங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் தரக்கூடிய ஒரு பேக் தான் இது. 5 பைசா கூட செலவு இல்லாமல் சூப்பராக நம்ம ப்ரிப்பேர் பண்ணி நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா நீங்களே அசந்து போயிடுவீங்க. அந்தளவுக்கு அது மட்டும் இல்லைங்க, உங்கள் ஃபேஸில் நீண்ட நாட்களாக மங்கு இருக்குது, போகவே மாட்டேங்குது அப்படின்னாலே இந்த பேக் மட்டுமே போதுங்க. சூப்பராக க்யூர் பண்ணிடும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். எந்த பாத்திரமாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, சில்வர் பாத்திரம் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து நான் பாருங்கள் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தான் தண்ணி எடுத்துருக்கேன். இந்த தண்ணி வந்து சுண்டி இந்த கால்லையும் நமக்கு பாதி அளவாக வரணும். அது வரைக்கும் இதை வந்து சுண்ட வச்சுக்கலாம். இப்போ தண்ணி கொஞ்சம் கொதிக்கட்டும். கொதிக்கும் போது நம்ம முக்கியமான ஒரு பொடியை வந்து ஆட் பண்ண போகிறோம். அது என்ன அப்படின்னா காஃபி பவுடர் தாங்க எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சன்ரைஸில் 2 பேக்கெட் எடுத்திருக்கேன். கொஞ்சம் இப்போ கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து காஃபி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக 2 பேக்கெட் ஆட் பண்ணுங்கள். உங்கள் ஒருத்தருக்குன்னா கண்டிப்பாக 2 பேக்கெட் ஆட் பண்ணிக்கோங்க. 2வது பேக்கெட் நம்ம உள்ளே போட்டாச்சு. இது வந்து கொதிச்சு நமக்கு வந்து நம்ம 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கோன்னா அந்த கால்லையும் பாதியாக நமக்கு வரணும். அந்த அளவுக்கு இதை வந்து நல்லா சுண்ட வச்சு எடுத்துக்கலாம். இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் யூஸ் பண்ணும்பொழுது உங்கள் ஃபேஸில் இருக்க அன்வான்ட் ஹேர் எல்லாமே ரிமூவ் ஆகிடுங்க. குட்டி குட்டியாக இருக்கிற முடி எல்லாமே வந்து உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டாக பளிச்சுன்னு மாறும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து கொதிக்கட்டும், நல்லா சுண்டி வரட்டும். இப்போ நம்ம இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு பொருளை வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஃப்ளேமை வந்து குறைச்சி வச்சிடலாம். இது என்ன அப்படின்னா மஞ்சள் தாங்க, விரலி மஞ்சள்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மஞ்சள் தான் நம்ம எடுத்திருக்கோம். இந்த மஞ்சளை வந்து நம்ம இதுக்கு வந்து பயன்படுத்த போகிறோம். இது வரைக்கும் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம ரிசல்ட் உங்களுக்கு 10 நிமிஷத்துலேயே கிடைக்குங்க. உங்கள் ஃபேஸில் இருக்க டேன், பிக்மெண்டேஷன், மங்கு எல்லாமே குறைஞ்சி ஃபேஸை வந்து நல்லா பலன்னு மாற்றி கொடுக்கும். இப்போ நம்ம இந்த விரலி மஞ்சளை வந்து நம்ம இடித்து எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து நார்மல் மஞ்சளில் நிறைய ஃபேஸ் பேக்லாம் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் அந்த விரலி மஞ்சள் பயன்படுத்தி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், நீங்களே அசந்து போயிடுவீங்க. ஏன்னா அந்தளவுக்கு செம்மையாக ரிசல்ட் தரும். அந்த காலத்துலலாம் நம்ம விரலி மஞ்சள் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ அதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நல்லா இடிச்சுக்கலாம். நல்லா இந்த மாதிரி 1-2 இடிச்சுக்கிட்டா போதுங்க. இப்போ நம்ம இடிச்சாச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இது அப்படியே நம்ம அந்த கொதிக்கிற காஃபி பவுடரோட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு மஞ்சள் இருந்தாலே போதுங்க. இப்போ இது நல்லா கொதிக்க இந்த காஃபி பவுடரோட கலர் வந்து நல்லா வந்து ஒரு டார்க் கலர் நமக்கு சேஞ்ச் ஆகி வரும். முக்கியமான விஷயம் ஒன்று, உங்கள் ஃபேஸில் மங்கு இருந்தால் அதை நல்லா ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ரெமெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க மறந்துடாமல். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மஞ்சள் வந்து நமக்கு இது கூட நல்லா வெந்து இந்த எசன்ஸ்லாம் இதில் வந்து இறங்கணும். அது வரைக்கும் நம்ம நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். கொதிக்கும் போதே உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும். அதாவது இந்த மஞ்சளோட மனமும் இந்த காஃபி பவுடரோட மனமும் சேர்ந்து சூப்பரான ஒரு வாசம் வருங்க. கலர் பாருங்கள் எப்படி சேஞ்ச் ஆகி வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு. செம்ம சூப்பராக கலர் வரும் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அந்த காலத்தில் இந்த மாதிரி விரலி மஞ்சள்லாம் யூஸ் பண்ணதுனால தான் அவங்க முகத்துலலாம் முடியே இல்லாமல் எல்லாம் வலுன்னு வச்சுருந்தாங்க. இப்போ நமக்கெல்லாம் பாருங்கள் எப்படியோ முடிகள்லாம் முளைக்குது. அதனால தான் மஞ்சள் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இப்படி இந்த மாதிரி யூஸ் பண்ணும்பொழுது நம்ம ஃபேஸில் இருக்க அன்வான்ட் ஹேர் எல்லாம் ரிமூவ் ஆகிடும். நம்ம ஃபேஸ் பார்க்குறதுக்கு நல்லா அழகாகவும் இருக்கும். மஞ்சளை டைரெக்டாக நம்ம ஃபேஸில் யூஸ் பண்ணலைனாலும் இந்த மெத்தடில் யூஸ் பண்ணும்பொழுது நமக்கு வந்து சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா ஆற விட்டுட்டு நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். அப்படி எடுத்து கீழே வச்சாச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. என்ன மாதிரி ஒரு டார்க் கலர் வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம அப்படி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம்.
பாருங்கள் எப்படி மஞ்சள்லாம் தனியாக வந்துருச்சு. நல்லா வெந்து இதனுடைய எசன்ஸ்லாம் நல்லாவே இறங்கிருச்சு. இப்போ நம்ம வடிகட்டியாச்சு. கலர் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு, செம்ம கலரில் இருக்குது. அப்படி நல்லா ஆறட்டும். அடுத்து நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அடுத்து ஒரு பவுல் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இதில் அடுத்து நாம் இது கூட கடலை மாவு, அது வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். ரெண்டையும் நல்லா வந்து கலந்து விட்டுடலாம். அடுத்து நாம் இது கூடவே லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாம். எல்லாமே நம்ம ஒரு ஸ்பூன் தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம். 1 ஸ்பூன் புழிஞ்சாச்சு. இந்த லெமனோட தோல் வந்து இருக்கட்டும் நமக்கு. இப்போ நம்ம நல்லா வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம், கட்டிகள்லாம் இல்லாமல். இப்போ நம்ம அடுத்து எடுத்து வச்சுருக்க இந்த ஜூஸை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். டிகாஷன். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிச்சம் இருக்கிறது வேஸ்ட்டுன்னு நினைக்க வேணாம். இதை வந்து நீங்கள் ஒரு பாட்டிலில் ஊற்றி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா, உங்களுக்கு எப்பப்பெல்லாம் இந்த பேக் ரெடி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ வந்து இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ எடுத்து இதில் கொஞ்சம் ஊற்றி நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து உங்களுக்கு கெட்டு போகவே போகாதுங்க. அப்படியே ஃப்ரிட்ஜில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எப்படி இருக்குன்னு பாருங்கள், அப்படியே இருக்கும் உங்களுக்கு. நல்லா மிக்ஸ் பண்ண கட்டியாக மாறிடுச்சு பாருங்கள், திக்காக நல்லா வந்துருச்சு. அப்படியே உங்களுக்கு பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் கடலை மாவு யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ நம்ம அடுத்து இதில் வந்து முக்கியமான இன்னும் ஒரு பொடியை மட்டும் சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம சேர்க்க போகிறது கோதுமை மாவுங்க. இந்த கோதுமை மாவு நம்ம ஃபேஸை வந்து நல்லா டைட்டன் பண்ணி கொடுத்து ஃபேஸில் இருக்க டேன் எல்லாம் நல்லாவே ரிமூவ் பண்ணும். அதனால தான் நம்ம கோதுமை மாவு எடுத்துருக்கோம். கோதுமை மாவு மட்டும் 2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. எல்லாமே 1 ஸ்பூன் எடுத்திங்கன்னா கோதுமை மாவு மட்டும் 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா வந்து கட்டிகள் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நமக்கு தேவைப்படும் போது இதை ஊற்றிக்கலாம். கடலை மாவும் இந்த கோதுமை மாவும் சேர்ந்து நம்ம ஃபேஸுக்கு அப்ளை பண்ணும் பொழுது நம்ம ஃபேஸில் அதிகமாக ஆயில் வந்து செக்ரேஷன் ஆனிச்சுன்னா அதை வந்து நல்லாவே கண்ட்ரோல் பண்ணும். நம்ம ஃபேஸில் இருக்க டேனை ரிமூவ் பண்ணும். ஃபேஸை வந்து நல்லா பிரைட்டனாக மாற்றி கொடுக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த பேக்கு. நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் சூப்பராக நமக்கு வந்து வந்திருக்கு. இதை நீங்கள் மிச்சம் இருந்தால் கூட வேஸ்ட் பண்ணாமல் அப்படியே எடுத்து வச்சு நீங்கள் டெய்லியுமே இதை யூஸ் பண்ணலாம். எந்த விதமான சைட் எஃபெக்டும் இல்லை. குழந்தைங்க கூட இது தாராளமாக யூஸ் பண்ணலாங்க. அந்தளவுக்கு நல்லா எஃபெக்டிவாகவும் இருக்கும். நமக்கு எந்த விதமான சைட் எஃபெக்டும் இல்லை. லெமன் ஜூஸ் எல்லாம் டைரெக்டாக நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணோம்னா கொஞ்சோண்டு, அதாவது ஒரு இச்சிங் ப்ராப்ளம் மாதிரி இருக்கும். அப்படின்னா அப்படி குத்தல் மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரிலாம் நம்ம இந்த மாதிரி பயன்படுத்தும் பொழுது வரவே வராது. நல்லா கலந்தாச்சு. சூப்பரான ஒரு பேக் வந்து ரெடி பண்ணிட்டாங்க. இது வந்து ஒரு வைரல் பேக். இப்போ யூடியூப்பில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ரொம்ப இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க மக்கள். அதனால் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கு. இப்போ இதை வந்து என்னுடைய ஃபேஸில் அப்ளை பண்ணி உங்கள்ட்ட ரிசல்ட்டையும் கையோடு நான் காட்டிடுறேன். வாங்க இதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ என் ஃபேஸ் நல்லா பார்த்துக்கோங்க. ரொம்ப டல்லாக தான் இருக்குது. அது இல்லாமல் எவ்வளோ ஆயில் பசை இருக்குது பாருங்கள். ரொம்ப ஆயிலாக இருக்குது ஃபேஸு. டல்லாகவும் ரொம்ப டேனாகவும் இருக்குது. நம்ம இந்த பேக்கை யூஸ் பண்ணதுக்கப்புறம் என் ஃபேஸ் எப்படி மாறுது அப்படின்றத பாருங்கள். வெறும் 10 நிமிஷத்தில் செம்ம சூப்பராக ரிசல்ட் தரப்போகுது. அது மட்டும் இல்லை, இதை வந்து யூஸ் பண்ணுற விதம் இருக்குது. அதையும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அந்த மெத்தடில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேஸ் வந்து 10 நிமிஷத்தில் பிரைட்டாக மாறுங்க. இப்போ எவ்வளோ டல்லாகவும் டேனாகவும் இருக்க ஃபேஸில் வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் எனக்கு டேன் அதிகமாக இருக்குது. இந்த பக்கமும் இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் இருக்குது எனக்கு.
இப்போ நம்ம பேக்கை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். பொட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். ப்ரஷ் இருந்தால் ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைன்னா கையில் கூட அப்ளை பண்ணிக்கோங்க. நான் கையிலேயே கூட அப்ளை பண்ணிக்கிறேன். நல்லா நமக்கு பசை மாதிரி இருக்கும் ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட் நம்ம சும்மா அதை அப்ளை பண்ணிக்கலாம். ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக தான் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ அப்ளை பண்ணிட்டேன். சும்மா லைட்டாக மட்டும் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, லெமன் பிழிஞ்சோம் பார்த்தீங்களா, அந்த தோல் இருக்குல்ல, அந்த தோலை தான் நம்ம இப்போ எடுத்துருக்கோம். தோலை எடுத்துட்டு அந்த தோலில் கொஞ்சம் இந்த பேக்கை வந்து தடவிக்கலாம். தடவிட்டு நம்ம ஃபேஸில் இந்த மாதிரி நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். இப்படி நீங்கள் பண்ணும்பொழுது உங்கள் டேனை வந்து 10 நிமிஷம் ரிமூவ் பண்ணிடும். மங்கு எது இருந்தாலும் நல்லா க்ளீனாக ஃபேஸை வந்து பிரைட்டாக மாற்றி கொடுத்துரும். கண்ணுக்கு மேலே கூட நீங்கள் நல்லா இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். அதனால் ஒன்றுமே இல்லை. கண்ணில் மட்டும் படாமல் நீங்கள் ஸ்க்ரப் பண்ணிக்கோ, ஏன்னா எரியும் இல்லையா எல்லாமே. அதனால் இந்த விரலி மஞ்சள் நம்ம யூஸ் பண்ணதுனால நம்ம ஃபேஸை வந்து நல்லா பிரைட்டாக க்ளோவாக மாற்றி கொடுக்கும். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு ஃபேஸில் மஞ்சள் ஒட்டுமாக்கா அப்படிலாம் நினைக்கவே வேண்டாம், கண்டிப்பாக ஒட்டாது. நல்லா இந்த மாதிரி ஜென்டிலாக மசாஜ் கொடுங்க, ரொம்ப அழுத்த வேணாம். நல்லா அந்த மூக்கு ஓரத்துலலாம் கொடுத்துக்கோங்க. நான் இங்கெல்லாம் எனக்கு அதிகமாக டேன் இருக்குது, அதனால் இந்த இடத்துல நல்லா கொடுத்துக்கிறேன். அது இந்த வாயை சுற்றி பாருங்க எந்த அளவுக்கு. இதுலேயே கொஞ்சம் ஜூஸ் நமக்கு இருக்கும் இல்லையா, அந்த ஈரப்பதம் அதையும் சேர்த்து நல்லா ஃபேஸில் ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நல்லா ஸ்க்ரப் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வச்சுருக்க பேக்கை வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். ஒன்றுமே இல்லை, நீங்கள் இதுக்கு மேலேயே தாராளமாக நீங்கள் அப்படி அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். அப்போ உங்களுக்கு வந்து நல்லா வந்து இந்த க்ரீம் வந்து நம்ம ஃபேஸில் நல்லா இறங்கி நம்ம ஃபேஸை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். அதுக்காக தான் இந்த மெத்தடில் நம்ம பண்ணுறது. டேன் எல்லாம் நல்லா உடனே 10 நிமிஷத்தில் எப்படி பிரைட் ஆகுங்கா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். 10 நிமிஷத்தில் பிரைட் ஆகும்னா இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நல்லா ஃபுல்லாக இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். நான் ஃபேஸுக்கு மட்டும் தான் அப்ளை பண்ணி காட்டுறேன். நீங்கள் நல்லா கழுத்துக்கு, காதுக்கு, கைகளுக்கு இந்த மாதிரிலாம் அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா உங்கள் ஃபேஸில் இருக்க அன்வான்ட் ஹேர் எல்லாம் சூப்பராக ரிமூவ் ஆகிடும். இப்போ என் ஃபேஸ் பார்க்க தானே போகிறீங்க, எந்த அளவுக்கு ஃபேஸில் இருக்க முடியெல்லாம் எடுக்குதுன்னு பாருங்கள். நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் எப்படி எடுக்குது அப்படின்ட்டு, எந்த அளவுக்கு பிரைட்டாக மாற்றிருக்கு அப்படின்ட்டு. இப்போ நல்லா அப்ளை பண்ணியாச்சு. ஒரு 10 நிமிஷம் மட்டும் விட்டுட்டு நம்ம ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிக்கலாம். 10 நிமிஷம் தாங்க விட்டுருந்தேன். ஃபேஸ் எந்த அளவுக்கு நல்லா டைட்டாக இழுத்து பிடிச்சிருக்கு பாருங்கள். நல்லா ட்ரை ஆயிடுச்சு. நான் ஃபேஸை வந்து நல்லா கழுவிட்டு வந்துடுறேன். ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிட்டேன். ஃபேஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. செம்ம சூப்பராக இருக்குங்க. எவ்வளோ பிரைட்டாக இருக்குது பாருங்கள். செம்மையாக ரிசல்ட் கொடுத்துருக்கு. பாருங்கள் என் ஃபேஸ் நீங்கள் பார்த்தப்ப எப்படி இருந்துச்சு அது எல்லாமே ரிமூவ் பண்ணி நெக்கும் என் ஃபேஸ் எந்த அளவுக்கு வித்தியாசம் இருக்குது பாருங்கள். நல்லாவே சேஞ்ச் ஆகிருக்கு. டேனெல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணியிருக்கு. ஃபேஸ் வந்து நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக அவ்வளோ நல்லா இருக்குது. தொட்டு பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. எனக்கே நல்ல வித்தியாசம் தெரியுது பாருங்கள். கண்ணை சுற்றி எவ்வளோ டார்க்காக இருந்துச்சு அதெல்லாம் போய் நல்லா பிரைட்டாக இருக்குது. இந்த இடம்லாம் நல்லா டேனெல்லாம் ரிமூவ் பண்ணியிருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எக்ஸலண்ட்டாக ரிசல்ட் தருங்க. இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10 நிமிஷத்தில் செம்ம ரிசல்ட்டு.
இதை வந்து நீங்கள் ஹோல் பாடி கூட தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்கள் ஃபேஸுக்கு நெக்குக்கு 2 கைகளுக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். 10 நிமிஷத்தில் நல்லா சூப்பரான ரிசல்ட் தரக்கூடிய ஒரு பேக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது இந்த லிக்விட் வந்து நீங்கள் ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் எப்போ வேணாலும் இந்த பேக்கை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா கண்டிப்பாக ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க மக்களே, மறந்துடாதீங்க. எனக்காக ஒரு லைக் ஒன்று போடுங்க.